நீங்கள் காய்கறி சாப்பிடுபவர்களா? ஆர் யூ a vegetarian? If you are a vegetarian, I have a lot of tips for you. உங்களுக்கு உடல் நலத்திற்கு மிகவும் பொருத்தமான காய்கறிகள் எதுவென்று நான் சொல்லப்போகிறேன். வெஜிடேரியன்ஸ் அவர்களுக்கு மட்டுமே, எல்லோரும் சாப்பிடலாம். இருந்தாலும் இதை வேறொருவர் அவர் ஒரு வீடியோவாக பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இருந்து குறிப்புகளை எடுத்து நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். இது எல்லாம் அன்றாடம் நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் தான். காய்கறிகள், பழங்கள் இல்லை. இது முதலாவதாக இரத்த அழுத்தம், ப்ரெஷர் எதனால் வருகிறது என்றால், இரத்தத்திலே கொழுப்பு சேரும் பொழுது, அதாவது கொலஸ்ட்ரால் சேரும் பொழுது அது திக்காக கனமாக மாறிவிடுகிறது. தண்ணீருக்கும் பாயசத்திற்கும் என்ன வித்தியாசமோ அதுபோல அதை அந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்றால் ஒரு 4-5 வெண்டைக்காய் அதை எடுத்துக்கொண்டு அதை வேக வைத்த வெண்டைக்காயை அதை நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணீராக ஜூஸாக மாற்றி அது நீங்கள் குடித்தால் உங்களுக்கு இந்த இரத்த அழுத்தம் குறைந்துவிடும். சிலருக்கு இரத்தம் பலகீனமாக இருக்கும். அந்த பலகீனத்தை நீக்க வேண்டும் என்றால் உடலில் துவர்ப்பு சேர வேண்டும். துவர்ப்பு என்றால் அது விதமான ஒரு டேஸ்ட். அதற்கு வாழைக்காய் இருக்கிறது அல்லவா, அந்த வாழைக்காயை நீங்கள் தோலை நீக்காமல் துண்டு துண்டாக வெட்டி அதை நீங்கள் உண்ணலாம். வேக வைத்து அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய இரத்த குழாய் சுருங்கி விழியும். அடைப்பு ஏதாவது பிளாக் என்று சொல்கிறோமே, அது இருந்தால் அது நீங்கிவிடும் என்பது. மூன்றாவதாக கேன்சர், புற்றுநோய் என்று சொல்கிறோமே, அதுக்கு எதனால் புற்றுநோய் வருகிறது என்பதற்கு காரணம் நம் உடலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ். இது வேறு எங்கேயுமே இருக்காது, நம்முடைய எலும்பில் இருக்கும். வேறு எங்கேயுமே பாஸ்பரஸ் இருக்காது. அந்த பாஸ்பரஸ் நம் உடலில் இருந்து குறையும் பொழுது வெளியேறும் பொழுது நமக்கு அசிடிக்காக மாறுகிறது. நம் உடலில் அசிடிக்காக மாறுகிறது. அதுக்காக அதை அமிலத்தன்மை இல்லாமல் காரத்தன்மை இல்லாமல் நடுநிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு கேன்சர் குணமாகும், வராமல் பார்த்து கொள்ளலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வெள்ளை பூசணிக்காயை எடுத்து வந்து அது நன்றாக கழுவி அதை அப்படியே ஜூஸாக நீங்கள் மிக்சியில் அடித்து அந்த ஜூஸை குடித்து வந்தால் உங்களுக்கு மாற்றம் நன்றாக தெரியும். அடுத்தபடியாக டயாலிசிஸ் என்று சொல்கிறோமே, டயாலிசிஸ் என்றால் சிறுநீரகம், 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த இரத்தத்தில் அசுத்தங்கள் சேர்ந்துவிடும், உப்பு அதிகமாகிவிடும். அப்படி பல தொந்தரவுகள் வரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால்,
கத்திரிக்காய், அது கூட தக்காளி 2 கத்திரிக்காய், கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி, அதையும் போட்டு தண்ணீரில் வைத்து நன்றாக காய்ச்சி அதை ஜூஸாக நம்ம குடித்தோம்னா இந்த டயாலிசிஸ் பிரச்சனையே வராது என்று. அடுத்தபடியாக நியூராலஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது நரம்பு சம்பந்தமான பலகீனங்கள், அது ஏற்படும் பொழுது கொத்தவரங்காய், ஒரு 10 கொத்தவரங்காயை எடுத்து அதை தண்ணீரில் காய்ச்சி அதுவும் ஜூஸாக மாற்றி அந்த ஜூஸை நாம் குடித்து வந்தால் நமக்கு இந்த நரம்பு பலகீனம் மறைந்துவிடும். கொத்தவரங்காய் மற்றும் எலுமிச்சை இரண்டையும் சேர்ந்து தான் ஜூஸ் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சிலருக்கு தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு புடலங்காய் எடுத்து சுத்தப்படுத்தி அதை ஜூஸாக விதையுடன் ஜூஸாக பண்ணி குடித்து வந்தால் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை போய்விடும், நன்றாக தூக்கம் வரும். அடுத்தபடியாக குடல் பலகீனம், அதுவும் பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்கிவிடும் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அரசாணிக்காய் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய், அதை சாப்பிட்டு வரலாம். அதையும் ஜூஸாக குடித்தால் நமக்கு இந்த குடல் பலகீனம், கர்ப்பப்பை கீழிறக்கம் மாறிவிடும். விட்டமின்கள், பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய விட்டமின்கள், அது எல்லாமே பச்சையாகவே நாம் அதை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அல்லது வேறு காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்கள் அதிலே இருக்கும், போகாது. வேக வைக்கும் பொழுது அது ஆவியாகி வெளியேறிவிடும் என்பதுதான். அடுத்தபடியாக கொலஸ்ட்ரால் இருப்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு காய் இருக்கிறது என்றால் அது கோவைக்காய். கோவப்பழம் எல்லாம் ஒரு மாதிரியாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த காயை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அதை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் குறைந்துவிடும். சிரியாசிஸ் என்ற ஒரு நோய், அது தோல் வியாதி. தோலில் படலாக விரியும், அது கொட்டும், சொரிந்தால் கொட்டிவிடும் தோல். சொரியாசிஸ் என்று சொல்வார்கள். அதற்கும் கோவக்காய் நல்லது என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். சிலருக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்கும், அதாவது ஆஸ்துமா. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முருங்கைக்காய் இலை, முத்திய விதை, அதை எடுத்து அதையும் தண்ணீரில் வைத்து காய்ச்சி ஜூஸாக சாறாக மாற்றி குடித்தால் நமக்கு அந்த ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் வராது. அல்சர், குடலிலே வரக்கூடிய புண், அந்த புண்ணுக்கு எது முக்கியமானது என்றால் பீர்க்கங்காயை தோலை நீக்காமல் அதை ஜூஸாக செய்து நாம் உண்ண வேண்டும், குடிக்க வேண்டும். மூட்டு வலி, எல்லோருக்குமே வயதானால் மூட்டு வலி வந்துவிடும், நடக்க முடியாது என்பார்கள். அவர்களுக்கு எலும்போட பலம் குறைவதால் தான் மூட்டு வலி வருகிறது, ஃப்ராக்சரும் வரும். அதற்கு
முற்றிய தேங்காய், கொப்பர தேங்காய் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை மென்று சாப்பிட்டு வந்தால் இந்த மூட்டு வலி குறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக தைராய்டு பலருக்கு வராது, சிலருக்கு மட்டுமே வரும். தைராய்டு ஒரு கிளான்ஸ் என்று சொல்வார்கள். அது கழுத்து பகுதியில் தான் வரும். அதை நீக்க வேண்டுமென்றால் அது ஒரு ஹார்மோன். அதற்கு எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக, தோலோடு, எல்லாவற்றுக்குமே தோலை நீக்கக்கூடாது, அதை தோலை நீக்காமல் ஜூஸாக, சாறாக எடுத்து நாம் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு இந்த தைராய்டு வராது. வந்துவிட்டால் அவர்களுக்கு அது குறைந்துவிடும். அடுத்தபடியாக கொத்தவரங்காயின் பலன் என்ன என்றால், அதில் ஒரு எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் நரம்பு சம்பந்தமான நோயை நீக்கும். எலுமிச்சை சாறையும் அதையும் கலந்து ஜூஸாக செய்தால் அந்த எண்ணெய் பசை நீங்கிவிடும். எண்ணெய் பசை இருக்க வேண்டும். அது B12 என்று சொல்லக்கூடிய விட்டமின் குறைபாடு வரும்பொழுது இதை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் மற்றும் எலுமிச்சம்பழம், இந்த இரண்டையும் நாம் காய்ச்சி அதனுடைய சாறை எடுத்து அல்லது தண்ணீரை குடித்தால் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். இதை யார் சொன்னார் என்றால் BK அருண் பிரகாஷ். அவர் காய்கறி ஆலோசகர். அவருடைய பதிவிலிருந்து தான் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் இருக்கும். அதை நீங்கள் பரிசோதனை செய்து சரி என்று பட்டால், நினைத்தால், நம்பினால் நீங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கான காயை நீங்கள் சொன்ன முறைப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும். இதில் எந்த கடினமும் இல்லை, பணச்செலவும் அதிகம் இல்லை. முயற்சி செய்யலாமே, முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். அதையே நாம் செய்யக்கூடாது. இது பரீட்சித்து நல்ல குணம் அளித்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கு அதை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.